பஹல்காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல். இந்தியா, பாகிஸ்தான் அடிச்சது எவ்வளவு தூரம் உண்மையோ, அங்க கூடவே சேர்ந்து மிதி வாங்கினது எந்த பய அப்படின்னா, சீனா தான். காரணம் பாகிஸ்தான் வச்சிருந்த ஆயுதங்கள் பூரா சீன ஆயுதங்கள். எல்லாம் பஸ்பமாச்சு. பாகிஸ்தான் அடி வாங்கிட்டான். ஆயுதம் ஏந்திய நபரும் அவுட். ஆயுதம் குடுத்த நபரும் அவுட் அப்படின்னு சொல்ற மாரி 2 பயலுகளுக்கும் ஒண்ணா டிக்கெட்ட கிழிச்சு கையில குடுத்துட்டோம். அந்த பயலுக சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா, ஒருத்தன் ஊர் ஊரா பிச்சை எடுக்க கிளம்பிட்டான். அந்த பிச்சை எடுக்கிற கேப்ல நடுவுல வெற்றி விழா வேற கொண்டாடிக்கிறான். அந்த கருமத்தை என்னைக்கு தான் முடிப்பான்னு தெரியல. பஹல்காம் தாக்குதலுக்கு வெற்றி பெற்று அடுத்த கட்ட விஷயத்த நோக்கி போயிட்டோம். ராணுவத்துக்கு இந்தியா உத்தரவிடுது. ஆயுதங்கள எல்லாம் ஸ்டாக்க ரீஃபில் பண்ணுங்க அப்படின்னு. அத நோக்கிய பட்ஜெட்ட ஒதுக்கி கிளம்பி போயிட்டோம். இந்த பயப்பிள்ளைக இன்னமும் வெற்றி தினம் அப்படின்னு சொல்லி, வெற்றி கொண்டாட்டத்துல கேப்ல ஈடுபடுறாய்ங்க. காசு இருந்தா தொடர்ந்து ஈடுபடலாம். காசு இல்ல. நடுவுல பிச்சை எடுக்க கிளம்பி போயிடுறாய்ங்க. சரி பாகிஸ்தான் இப்படி. ஆயுதங்கள் வித்து மூலையில உட்கார்ந்து சீனா அழுவானே, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் அழுகத்தான் செய்கிறான். ஆனா, அத மறைமுகமா செஞ்சுட்டு, வெளிப்படையா இல்லாத பொல்லாத வேலைகள செய்ய ஆரம்பிச்சுட்டான். அத பத்தி நம்ம விரிவா பார்ப்போம். காரணம் என்ன அப்டின்னா, நம்ம அடிச்ச ரேடார்களும் சரி, ஃபைட்டர் ஜெட்டுகளும் சரி, ஜாமர் கருவிகளும் சரி, எல்லாமே சீன ஆயுதங்கள் தான் மாட்டிக்கிச்சு. சீனாவோட தொழில்நுட்பம் அப்படிங்கிறது சந்தி சிரிக்க ஆரம்பிக்குது. அந்த சந்தி சிரிக்கிற இடத்த நியூட்ரலைஸ் பண்றதுக்கு அவன் என்ன செய்வான்? ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவோட ஆயுதமும் போச்சு அப்படின்னு சொல்லுவாய்ங்க. எவ்வளவு போச்சு அப்படிங்கிறது சீக்ரெட். விட்டர்லாம். என்ன மாரியான ஆயுதங்கள் போச்சுங்கிறது சீக்ரெட். ஆனா இந்த பயப்புள்ளைக பர்ட்டிகுலரா ரஃபேல் பின்னாடியே தொங்குறாய்ங்க. ஒரு பக்கம் சீனா. அவன் ஏற்கனவே ஊருக்குள்ள 1 டசன் ஆட்கள் குளோபல் டைம்ஸோட சிஷ்யனுங்களா சுத்திக்கிட்டு இருப்பாய்ங்க. இன்னொரு பக்கம் பிரான்ஸோட இண்டஸ்ட்ரிய உடைச்சிரலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கால இருந்து ரஷ்யா, கிஷ்யா எல்லாரும் கத்தி ஏத்திக்கிட்டுவாய்ங்க. அது ஒரு பக்கம். இப்படி 2 பக்கமும் சுனாமி மாரி அடிக்கவும் ரஃபேல் காத்துல பறக்குதோ இல்லையோ, இவனுங்களே பறக்க விட்டுருவாய்ங்க. அந்த மாரி நெகட்டிவ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். பண்றத பண்ணு. ஆனா அடி வாங்கினது நீ உண்ம. ரஃபேலால நீ தான் அடி வாங்கியிருக்க அப்படிங்கிற மாரி இந்தியா கிளம்பி போயிருச்சு. இப்ப தான் சீனா தன்னோட 5ஆம் தலைமுறை விமானத்த பாகிஸ்தானுக்கு குடுக்குது. ஏன் அப்டின்னா, சீனாவுக்கு நல்லா தெரியும். பெரிய அளவு இந்த மாரி குளோபல் டைம்ஸ் சிஷ்யர்களால கொஞ்ச காலத்துக்கு தான் ஒரு பேச்ச தக்க வைக்க முடியும். ஏன்னா, இந்தியா அடுத்தடுத்த நடவடிக்கை போம்போது, ஆட்டோமேட்டிக்கா சீனாவுக்கு பிரஷர் ஆகும். சீனாவ நோக்கி மோதக்கூடிய ஆட்கள் வேகத்த காட்டுவார்கள். இந்தியா கிட்ட உள்ள டேட்டாவ இந்நேரம் அமெரிக்கா வாங்கியிருப்பான். இதெல்லாம் சமாளிக்கணும் அப்டின்னா, நம்ம அப்படியே அடுத்த ஃபோக்கஸ நோக்கி போணும் அப்படிங்கிறதுக்காக, பாகிஸ்தான் அழுதுகிட்டு இருப்பான், பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். அவன் கிடக்குறான் அப்படின்ட்டு சீனா மாறிருச்சு. அது எங்கேருந்து பிள்ளையார் சொல்லி போடுறாங்கன்னு தான் ரொம்ப முக்கியம். நரிப்பயன் என்னைக்குமே நரிப்பயன் தான். அதுல மாறவே மாட்டான் அப்படிங்கிறது உறுதிதான். சீனாவுக்கு 5ஆம் தலைமுறை விமானம். சரி வித்துக்க. மொத்த சீனாவ கூட வித்துக்க. வாங்குறதுக்கு அவன்ட்ட காசு இருக்கா அப்படின்னு கேட்டா, 50% டிஸ்கவுண்ட்டாமா. கக்கா புக்கான்னு சிரிச்சிருப்பாய்ங்க. பக்கத்துல உள்ளவன்லாம் கேட்டவன். ஏன் அப்டின்னா, 100% டிஸ்கவுண்ட் குடுத்தா தான்டா அவனுக்கு நீ விக்க முடியும் அப்டின்னு சொல்லியிருப்பாய்ங்க. அதான் உண்மையும் கூட. ஆனா சீனா 50% டிஸ்கவுண்ட்ல 5ஆம் தலைமுறை விமானத்த தருதாமா. சீனா ஏற்கனவே டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் ஆப்பரேட் பண்ணுவான். அதுலருந்து 15%னா 50%னா எங்க போச்சு? எங்கேயும் அந்த விமானம் போகாது அப்படிங்கிறதா டேக் ஆஃப் ஆகாதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ஆனா 50% மிச்ச 50% பணத்த சீனாவே கடன் குடுத்துக்குவான். வேற வழியே இல்ல. பாகிஸ்தான்ல ஒத்த ரூவா கிடையாது. ஆனா அடிஷனலா அதிபர் ஷி ஜின்பிங் ஒரு அவசரம், பதட்டத்துல எவ்வளவு பெரிய ஆட்களும் சில விஷயங்கள மறந்துருவோம். இது இயற்கை. மனித இயல்பு. அதிபர் ஷி ஜின்பிங் வேணா சொல்லிக்கலாம். ஒட்டுமொத்த சீனாலயும் முக்கியமான நபர் நான் தான்னு. அதுக்குன்னு விதி கிட்ட இருந்தெல்லாம் விதிவிலக்கு வாங்க முடியாது. பயப்புள்ளயும் முட்டி போட்டு நின்னுதே ஆகணும். அந்த மாரி மறந்துட்டாரு. என்ன அப்புட்ன்னா, இந்த பயப்புள்ளைக இதுக்கு பெட்ரோல் புடையும் நம்ம கிட்ட தானே வந்து நிப்பாய்ங்க. அப்படி இல்ல அமெரிக்காட்ட போய் நிப்பாங்களே. அமெரிக்கா பெட்ரோலையும் போட்டுட்டு இது எங்க இருந்து காப்பி அடிச்சாய்ங்கங்கிறத உருவிட்டு போயிருவானே! அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறமா சிந்தனை வரும்போது அவனுங்க ஆளுக சொல்லுவாய்ங்க, "கவலைப்படாதீங்க எஜமானா, தண்ணி ஊத்தி தான் அனுப்புனேன். எல்லாமே இந்நேரம் போயிருக்கும். அவன் வந்து என்னத்த கண்டுபிடிக்க போறான்?" அப்படின்ருப்பாய்ங்க. இந்த லெவலுக்கு காமெடி நடக்குமா அப்படின்னு கேட்டா, ராக்கெட்ல தண்ணி ஊத்துன ஊர்ல என்ன வேணாலும் நடக்கலாமப்பா. நம்ம ஏன் அவர்கள குறைச்சு மதிப்பிடணும்? நம்ம ஏன் கூட்டி மதிப்பிடணும்? உள்ளத மதிப்பிட்டாலே பொழப்பு நாறி போயிருமே.
சரி 5ஆம் தலைமுறை விமானத்த விக்கிறார்கள். இனி இந்தியா வேகத்த காட்டணும். உள்ளூர் தயாரிப்பா பயங்கர வேகத்த காட்டணும். 10 வருஷம் கழிச்சு வரப்போகுதுன்னுலாம் சொல்லிக்கிட்டு உட்கார முடியாது. நடுவுலயே யார்கிட்டயாச்சும் இருந்து 5ஆம் தலைமுறை விமானத்த வாங்கிட்டு வந்து நிறுத்தியே ஆகணும். அண்ணன் அமெரிக்கா தான் அதுல கெட்டிக்காரன். அப்ப F-35 ஒரு ஸ்குவாட்ரன உள்ளுக்குள்ள கொண்டு வந்ததே ஆகணும். ஒரு டைட்ட கிரியேட் பண்ணிட்டார்களா? அடுத்த விவகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் வில்லங்கமான விவகாரம் தான். ஏன் அப்படின்னா, இந்தியா, அமெரிக்காவுக்கு மட்டும் இந்த பேட்டரி சம்மந்தப்பட்ட விவகாரங்கள கையாளக்கூடிய அதாவது முக்கியமா ஈவி செக்ஷன குறி வச்சு தடை போட்டது ஏதோ அமெரிக்கா. இந்தியா பல விஷயங்கள பிள்ளையார் சொல்லி போட்டுச்சு. அதனால இந்த 2 நாடுகளுக்கும் அதிகமாக ஸ்க்ரூட்டனிட்டி பண்ணி தான் வெளியில விடுவோம் அப்படின்ட்டாய்ங்க. அதாவது ஓப்பனா தடை போடல. அமெரிக்காவுக்கு சில விஷயங்கள் தடை போட்டிருக்கார்கள். இந்த ரேர் எர்த் மினரல் விவகாரத்த பொறுத்தவரையும் அடிஷனல் விஷயம். அதாவது இந்தியா மாரி செக் பாயிண்ட் நம்ம வச்சதுக்கு அப்புறம் தான் இத எல்லா பேரும் யோசிக்கிறாய்ங்க. கூடுதலான செக்கிங். அதாவது எல்லா பேரும் குடுக்கணும். இந்த பொருள வாங்கிட்டு போய், இந்த பொருள தான் செய்ய போறேன். இந்த பொருளை இந்த நாட்டுக்கு தான் விக்க போறேன் அப்படின்னு. ஏன்டா என்டயர் ப்ராசஸையுமா நான் கேட்பேன்? அப்ப ஆமா நான் கேட்பேன். இத எழுத்துப்பூர்வமா எழுதி அஃபிடபிள் மாரி தாக்கல் செய்யணும். அதுக்கு சீன கவர்மெண்ட் கிளியர் பண்ணணும். இது எதற்கு அப்படின்னு கேட்டா, இது ஒண்ணும் கிடையாது. இத கேட்டோனே அவன் குடுத்துருவான். குடுக்க முடியாட்டி வாங்கவே மாட்டான். அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். குடுத்துருவான். இந்த பேப்பர படிச்சு கையெழுத்து போடுறதுக்கு கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ் மாரி நான் இழுப்பேன் அப்படிங்கிறது தான். எல்லா நாடுகளுக்கும் இம்ப்ளிமெண்ட்டு. எல்லா நாடுகளோட ஃபைல் போன உடனே போன வேகத்துல பியூன் வரேன் அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. இந்தியா, அமெரிக்கா ஃபைல்கள் மட்டும் போய் அப்படியே ஷெல்ஃப்லயே கிடக்குது. எடுத்து படிக்கவும் மாட்டேங்கிறாய்ங்க, கையெழுத்து போடவும் மாட்டேங்கிறாய்ங்க, ரிஜெக்ட்ன்னு சொல்ல மாட்டேங்கிறாய்ங்க. பேசாம வச்சு அழகு பார்க்குறாய்ங்க. போட்டு பார்க்குறாய்ங்களாமா. இதன் மூலியமா உண்மையிலேயே நமக்கு பிரச்சனை. காரணம் என்ன அப்டின்னா, ஈவி இண்டஸ்ட்ரியில சீனா கொடி கட்டி பறக்கப் போகுது, ஆதிக்கம் செலுத்துது. இது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலயும் தான்டா சொல்றீங்க. அப்படிங்கிற மாரி ஆயி போயிரும். ஆனா இதுல பொறுத்தவரை இந்த ரா மெட்டீரியல்கள பயப்புல தான் கண்ட்ரோல் பண்றான். நெறைய சீனாவுக்குள்ள இருக்கு. இப்போதைக்கு கண்டுபிடிச்சது. இல்லாத பகுதிகள் 1, 2 இருந்தாலும், இவன் ஏற்கனவே போட்டு டீல போட்டு, அங்க உள்ள கனிம வளங்கள பூரா இவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். இப்ப ஸ்டாப் பண்ணது மூலியமா ஈவி இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஜர்க் ஆயிருக்கு. இன்னமும் கவர்மெண்ட் முழிச்சுக்கிட்டு வேகமா செயல்படணும். இல்லாட்டி கூடுதல் ஜர்க் ஆயிரும். இப்பவே பயப்பிள்ளைங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. என்ன இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு. அடுத்தெல்லாம் கேட்கவே வேண்டாம். நம்மளோட ஈவி இண்டஸ்ட்ரி ஒரு டைட்டான சூழ்நிலைக்கு போயிருச்சு. பெரிய அளவுல எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு வரோம். ரொம்ப வேகமா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட வெர்ஷன புகுத்தி மாறி போம்போது, அடிப்படை மூலப்பொருள் இல்லை அப்டின்னா என்ன ஆகும்? ஸ்தம்பிச்சு போயிராது. ஏறக்குறைய அந்த நிலைமைய நோக்கி சீனா தள்ளியிருக்கு. இப்ப வெவ்வேறு விஷயங்கள இந்தியா கையாளணும். இந்தியா வழக்கம் போல ராஜதந்திர பாதையையும் கையாளுது. அதிரடி பாதை என்னன்னு தெர்ல நமக்கு. தெரியும்போது விரிவா பார்ப்போம். ஆனா பாகிஸ்தான் விவகாரத்துல அடி வாங்குனதுக்கு அப்புறம் தான். ஏன் அப்டின்னா இந்த தடைகள்லாம் ரொம்ப காலமாவே இருக்கு. ட்ரம்ப் மல்லு கட்டும்போதே இருக்கு. பைடன் மல்லு கட்ட ஆரம்பிக்கும்போதே இருந்துச்சு. இந்தியாவ பொறுத்தவரை நம்ம அவர்களுக்கு தடை போட்டு பெரிய அளவு எல்லாத்தையும் ரத்து பண்ணி வைக்கும்போதே இருந்த ஒண்ணு தான். என்ன ஒண்ணு பேரளவுல இருந்துச்சு. அந்த ஃபைல் போன பியூன் உடனே வெளில வந்துட்டான். இப்ப பியூன் பையன் மட்டும் தான் வரான். கையில உள்ள ஃபைலு ஷெல்ஃப்‌க்கு போயிருச்சு. இந்த வேகத்த எப்ப காட்டுறார்கள் அப்டின்னா, அவர்களோட ஆயுதங்கள் பூரா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்டின்னு சொல்லி இந்தியா கிழிச்சு வீசினதுக்கு எதிர்வினை. இப்ப இந்த எதிர்வினைக்கு இந்தியா எப்படி ஒரு வலுவான பதிலடி குடுக்குதுங்கிறத பொறுத்து தான் நரி தெறிச்சு ஓடும். இல்ல அப்டின்னா குளோபல் டைம்ஸ் எடிட்டருக்கு வருங்காலங்கள்ல வேலை ஜாஸ்தி. நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு எழுதி தள்ளுவேன். அதையும் படிச்சு தொலைய வேண்டிய கட்டாயத்துல இந்திய அரசாங்கம் வந்துருங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.